அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிறமொழி சொல் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிறமொழி சொல் பார்ட் 1 பார்த்துட்டோம். இது 2வது வீடியோ. இது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதுலேருந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இது 2024 கேட்ட கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு எரடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எரடு அப்படின்னா தமிழில் இரண்டு. எரடு அப்படின்னா தமிழில் இரண்டு. அடுத்தது பாருங்கள், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. இதுவும் 2024 கொஸ்டின். ஒஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு இணையான தமிழ் சொல் ஒன்று. ஒஞ்சி அப்படின்னா ஒன்று. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாவாய் கேட்டிருக்காங்க. ஆமாம், நாவாயும் கேட்டிருக்காங்க. நாவாயும் கேட்டிருக்காங்க. அதே போல் நீவு அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நீவுனா நீ. அந்த நாவாயும் கேட்டிருந்தாங்க. நாயுன்னு கொடுத்து நாவாய். அதை நான் உங்களுக்கு கொடுக்கல. அதே போல் நீவு கேட்டிருக்காங்க. நீவு அப்படின்னா நீ. எல்லா கொஸ்டினுமே ஒரே லெசனில் தான் கேட்டிருக்காங்க. இந்த எரடு, அதுக்கப்புறம் ஒஞ்சி, நாவாய், நாயு, அதுக்கப்புறம் நீவு. ஓகேவா? நீவு, நீ. இதில் எங்கே இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுதான். இப்போது கண் அப்படின்னா தமிழ் சொல். அதுலேயே 3 சுழி கண்ணு அப்படின்னா மலையாளம் கன்னடத்தில் சொல்லப்படுது. அடுத்து தெலுங்கு குடகுல 2 சுழி கண். அதே மாதிரி முன்னாடி போட்டு கண் போட்டோம் அப்படின்னா குரூக்கு. கென் 3 சுழியின் பர்ஜி. இந்த மனப்பாடம் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா என்ன அப்படின்றது முக்கியம் இல்லை. இதுக்கப்புறம் முக்கியத்துவம் கொடுக்கணும். கொன் அப்படின்னா தோடா. கொன் அப்படின்னா தோடா. ஸோ இதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். அடுத்தது இரண்டுலேருந்து கேட்டிருக்காங்க. எரடு இரண்டுலேருந்து கேட்டிருக்காங்க. ஒஞ்சி ஒன்றுலேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ அடுத்து கேட்க போகிறது எதில் அப்படின்னா 3ல் இருந்தால் இருக்கும். 3ன்றது தமிழ் சொல். 3 அப்படின்னா மலையாள சொல். 3 அப்படின்னா தெலுங்கு. மூரு கன்னடம். மூஜி மூஜினா துளு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம் நம்பர்ஸ். அடுத்தது இவங்க கேட்டிருந்தது எதில் அப்படின்னா நீவு கேட்டிருந்தாங்களா. நீவு தெலுங்கு, நீ தமிழ். அதே மாதிரி மலையாளத்துலேயும் நீ தான். ஒருவேளை பிறமொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடுத்து ஆப்ஷனில் நீ வச்சுருந்தாலும் சரிதான். ஏன்னா மலையாளத்தில் நீ தான் இருக்குது. ஓகேவா? அடுத்தது நீன் அப்படின்னா கன்னடம். துளு ஈ, குரூக்கில் நின். அடுத்து 2 கேட்டிருந்தாங்க. மலையாளத்தில் ஈ2, தெலுங்குலேயும் ஈ2, கன்னடம் எரடு. இதை தான் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. நான் இப்போ தான் சொன்னேன் வீடியோவில். எரடு 2. அடுத்து ரட்டு அப்படின்னா துளு. அடுத்து ஒன்று பாருங்கள். ஒன்று ஒஞ்சி துளு. ஒஞ்சி கேட்டுட்டாங்க. அடுத்தது 1 3 சுழி மலையாளம். ஒகடி தெலுங்கு. ஒந்து கன்னடம். ஒந்து கன்னடம். ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இல்லை. இதுக்கப்புறம் கட்டாயம் படிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா பிறமொழி சொல்ல கவர் ஆகுது. அடுத்து மரம். மலையாளத்துலேயும் மரம் தான். தெலுங்கு மானு, கன்னடத்தில் மரம், துளுவில் மர, கூர்க்லேயும் மர தான். அடுத்து ஒன்று ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. திரும்பவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. 100 இன்னும் கேட்கலை. மலையாளத்தில் 100. அடுத்தது தெலுங்கு 100. அடுத்தது கன்னடத்துலேயும் அதே தான். நூது துளு. அடுத்து நீ கேட்டுட்டாங்க. நீவு கேட்டுட்டாங்க. தெலுங்கு. நீ மலையாளம். நீன் கன்னடம். ஈ துளு. நின் கூர்க்கு. நின் கூர்க்கு. அடுத்தது 2 ஈ2 மலையாளம். ஓகேவா? 2ம் கேட்டுட்டாங்க. ஈ2 தெலுங்கு, எரடு கன்னடம், ரட்டு துளு. அடுத்து 4 கேட்கலாம். 5ம் கேட்கலாம். 4 4 மலையாளம். 4 தெலுங்கு, 4 கன்னடம், 4 துளு. ஆக்சுவலாக இதில் நமக்கு சிம்பிளாக தான் கேட்பாங்க. என்ன அப்படின்னா பிறமொழி சொல் அப்படின்றதுனால இந்த கஷ்டமான வார்த்தைகளை தான் வைப்பாங்க. ஆப்ஷனில் தான் தமிழ் சொல் வைப்பாங்க. அதனால் இதை ஜஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுவே போதும். இது அப்படியே மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா பிறமொழி சொல் நம்மகிட்ட கேட்க போகிறதில்ல. பிறமொழி சொல்லிருந்து அதற்கு இணையான தமிழ் சொல் தான் நம்மக்கிட்ட கேட்க போகிறாங்க. அடுத்தது 5 5 5 5 ஐநூ. ஓகே, பிறமொழி சொல் பார்க்கலாம். பிறமொழி சொல் இது எங்கே இருக்குது அப்படின்னா 12th அட்வான்ஸ் தமிழ் பழைய புக்கில் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துடலாம். அன்னம் அப்படின்னா சோறு. அன்னம் அப்படின்னா சோறு. அனுபவம் அப்படின்னா பட்டறிவு அல்லது பாடு. பட்டறிவு அல்லது பாடு. ஆதாரம் ஆதாரம்
ஆதாரம் அப்படின்றது அடிப்படை அல்லது துணை. ஆதாரம் அப்படின்னா அடிப்படை அல்லது துணை. ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம். ஆனந்தம் மகிழ்ச்சி. உத்தரவு ஆணை. உத்தரவு ஆணை முக்கியமானது. உதாரணம் எடுத்துக்காட்டு. உதார உதவி மனப்பான்மை. ஓகேவா. உபயோகம்னா பயன். கம்பீரம் பெருமிதம். கம்பீரம்ன்றது தமிழ் சொல் இல்லை. அடுத்தது கடாஷம் என்ன அப்படின்னா கடைக்கண் பார்வை அருள் பார்வை. கல்யாணம். கல்யாணம் அப்படின்றது திருமணம் அல்லது விவாகம். விவாகம் அப்படின்னா திருமணம், கல்யாணம் அப்படின்னாலும் திருமணம். கிராமம் அப்படின்னா சிற்றூர். கௌரவம் மதிப்பு. கௌரவம் மதிப்பு. சக்கரம் அப்படின்றது வட்டை. சக்கரம் அப்படின்னா வட்டை. சந்தர்ப்பம் வாய்ப்பு. சந்தர்ப்பம்னா வாய்ப்பு. சம்பந்தம் அப்படின்னா தொடர்பு. சம்பந்தம்னா தொடர்பு படுத்திக்கிறது. அடுத்தது தூரம் அப்படின்றது தொலைவு. தூரம் அப்படின்னா தொலைவு. எல்லாமே புக்கில் தான் இருக்குது. பரம்பரை மரபு. பாக்கியம் பேர். என்ன பேர் பெற்றாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்களா பாக்கியம். பிரபு அப்படின்னா செல்வர். பிரபு அப்படின்னா செல்வர், முக்கியமான ஒன்று. பிரதி அப்படின்னா படி. பிரயாணம் பயணம். புண்ணியம் நற்பயன். புண்ணியம் நற்பயன். அடுத்தது மானியம் உதவித்தொகை. மானியம் உதவித்தொகை. வாடகை குடி கூலி. ஓகேவா. குடி கூலி வாடகை. அடுத்தது விசாரி அப்படின்னா உசாவு. விசாரினா உசாவு. வித்துவான் புலவர். வித்துவான் புலவர். வித்துவான் புலவர். வேகம் விரைவு. அடுத்தது ஸ்தலம் அப்படின்னா இடம். சமஸ்தானம் அப்படின்னா சமஸ்தானம் ஆட்சி பகுதி. ஜீவனம் அப்படின்னா வாழ்க்கை. ஜீவனம் அப்படின்றது வாழ்க்கை. சமஸ்தானம் ஆட்சி பகுதி. எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஓகேவா. 12th அட்வான்ஸ் தமிழ் பழைய புக்கில் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிறமொழி சொல் வந்து ஒரு 90% எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இது வந்து செகண்ட் வீடியோ. எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கேன்.